சொல்வது யாதும் முறை யாவரும் என்பது நம்ம தமிழ் மரபு. கோடைக்கு வாழை வந்து பார்க்க வேண்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடலை துளசி கடலை புகட்டி குறுகு தரித்துக்கொள் சொன்னாங்க. அதனால குறுகு தரித்துக்கொள் என்பதனாலேயே அந்த அறையை கூட குறுகு தரிசையோடு அதே மாதிரி விரிவாக போட்டுக்கலாமான்னு பெரிய ஆசை இருந்தேன். நான் பெரிய பெரிய பேராசையோடு அங்கிருந்து வந்தேன். ஏன்னா பெரிய அறையில சார் சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த அடிப்படையில் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். கலையும் இலக்கியம் முழுவதுமே மக்களுக்காக படைக்கப்பட வேண்டும். அது அப்படி மக்களுக்காக படைக்கப்படாத இலக்கியம் மனிதர்கள் தொடர்ந்து நிற்காது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மக்களுக்காகத்தான் படைக்க வேண்டும் என்கிற குறிக்கோளோடு அற்புதமாக படைத்ததான் திருக்குறள். சங்க இலக்கியங்கள் எல்லாமே அந்த வகையில் தான் இருக்குது. அதில் முதன்மையான திருக்குறள், கம்பராமாயணம் இருக்கலாம், சிலப்பதிகாரம் இருக்கலாம், மணிமேக காப்பியங்கள் இருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு மாணவர்கள் உள்ளத்திலும் எது பதிஞ்சிருக்குது? 4 குறள் சொன்னால் குறள் சொல்லி, ஒரு கட்டுரைனா கட்டுரை குறள் எழுதியிருப்பான். அப்போ திருக்குறள் தான் உள்ள நிற்கிதுன்னு சொன்னால் அது மக்களை பற்றிய பாடுறது. அதனால் திருக்குறள் நிற்கிது. அந்த 7 கடல் இல்லையா, பரந்த கடலில் முத்தெடுத்த மூவேந்தர்கள், அதிகமாக சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மூவேந்தர்னு சொல்லியாச்சு, மன்னர்கள் ஆகிட்டாங்க. இந்த மன்னர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்து. நீங்க மட்டுமில்லை, நாங்களும் எடுத்திருக்கிறோம், வாழ்த்து இருக்கிறோம். பாராட்ட வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா ஒரு அற்புதமான செயல்களை செய்வதை பாராட்டாம விட்டோம்னா தொடர்ச்சியாக அற்புதமான செயல்களை செய்யறதுக்கு மக்கள் முன்னேற மாட்டாங்க. அதனால பாராட்டுறது என்பது அவங்களும் பாராட்டுறதுக்காக இல்லை, இனிமேல் வருகிற சமூகம் முன்னேறதுக்காக ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று கருதி நாங்களும் அவர்களை வாழ்த்த முன்வருகிறோம். நன்றி, வணக்கம்.